ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷ்யாவோட வீடு. லக்ஷ்யாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யுக்தா, காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? ஆண்டி, எங்கள் அம்மா மசால் தோசை பண்ணியிருந்தாங்க. நான் அதை தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? ராகுல் கேட்டான்னு நான் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். மீனா இங்க பாரு, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ரொம்ப நாளா நீ கேட்டுட்டு இருந்தியா, அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம், போன வாரம் கூட நான் உங்களை கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்கிட்டு வந்ததுக்கு. இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அது எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கணும். அப்பா சீக்கிரம் வாங்க, அது எல்லாமே திறந்து காட்டுங்க, நான் இப்பயே பார்க்கணும். வா ராகுல், வா, எல்லாமே திறந்து பார்க்கலாம். என்னென்ன எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்பா, இதுல என்னென்ன இருக்கு? ஒரு ஜூஸர், ஒரு டோ மேக்கர், அப்புறம் ஒரு ஃபில்டர், அப்புறம் ஃப்ளாஸ்க். இவ்வளவுதான் இருக்கு இதுல. அப்பா, முதல்ல அந்த ஃபில்டர் எடுத்து காட்டுங்க. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. உள்ள 2 கிளாஸ் மாதிரி இருக்கா? அதையும் எடுத்து காட்டுங்கப்பா. சரிம்மா, முதல்ல எல்லாமே வெளியே எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா எடுத்து காட்டுறேன். ஹை, இந்த ஜூஸர் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேல் டெய்லி நான் ஜூஸ் தான் குடிக்க போறேன். இந்த டோ மேக்கர் அம்மாக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிணைறதுலாம் ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. அப்புறம் கடைசியா இந்த ஃப்ளாஸ்க், இதை நம்ம ஊருக்கு ட்ரிப்புக்கு எல்லாம் போறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஜூஸ் எல்லாம் ஊத்தி எடுத்துட்டு போலாம். அப்பா, இந்த ஃபில்டரை நான் திறந்து பார்க்குறேன். இங்கே பாருங்க, இந்த கிளாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்குப்பா. சின்ன சின்னதா சூப்பரா இருக்கு. இதுல நம்ம தண்ணியை ஊத்தி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு சுடு தண்ணி வரும். இனிமேல் நம்ம தண்ணி சூட வைக்க தேவையில்லை, நம்ம இதுல இருந்தே குடிச்சுக்கலாம். அப்பனா இது தண்ணி ஃபில்டர் பண்ணாதாப்பா? இல்லம்மா, தண்ணி ஃபில்டரும் பண்ணும். கோல்டா வேணாலும் குடிக்கலாம், ஹாட்டா வேணாலும் குடிக்கலாம். அதுக்கு தான் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் ஹாட் வாட்டர். இது எப்படி இருக்குன்னு குடிச்சு பாருங்க. யாருக்கு முதல்ல வேணும் சுடு தண்ணி? அப்பா, எனக்கு கொடுங்க சுடு தண்ணி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சளி பிடிக்காம இருக்கும். நான் இனிமேல் டெய்லி சுடு தண்ணி தான் குடிப்பேன். ஃபில்டர் பார்த்த உடனே ராகுல் இனிமேல் டெய்லி சாப்பிடுவானா இல்லையான்னு தெரியல. வெறும் தண்ணி தான் குடிப்பான்னு நினைக்கிறேன். இல்லம்மா, டெய்லி சாப்பிட்ட அப்புறம் தண்ணி குடிப்பேன். மீனா, உனக்கு இந்த டோ மேக்கர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வா, நீயே இதுல எப்படி மாவு பிணைறதுன்னு பாரு. அதுக்கு தேவையான மாவு, தண்ணி, உப்பு எல்லாமே கொண்டு வா. சரிங்க. ஆமாங்க, இதில் மாவு ரொம்ப நல்லா ரெடியாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் சப்பாத்தி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அம்மா, இனிமேல் எங்களுக்கு அடிக்கடி சப்பாத்தி, ரோட்டி, நான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதானே, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். அம்மா, எங்களுக்கு ஜூஸர்ல ஜூஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப தாகமா இருக்கு. நம்ம மஸ்க்மெலன் ஜூஸ் பண்ணலாமா? ஓகே, எங்கள் எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அதே பண்ணிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆண்டி, நம்ம இப்படி திருப்பி வச்சிடலாம். அப்பதான் அந்த பிளேட்ஸ் எல்லாம் எப்படி சுத்துதுன்னு பார்க்க முடியும். இது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுதே. ஆண்டி, நான் இதை செஞ்சு பார்க்கட்டா? இல்லை யுக்தா, சின்ன பசங்கள்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா ஷாக் அடிக்கவும் சான்ஸ் இருக்குது. சரி ஆண்டி, நீங்களே உள்ள எப்படி இருக்குன்னு காட்டுங்க. இந்த மூடியை திறந்து பார்க்கலாம், எப்படி சுத்துதுன்னு காட்டுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு இதை சும்மா தான் பண்ணி காட்டுறேன். நம்ம இந்த லிட் ஓப்பன் ஆயிருக்கப்ப எதுவுமே பண்ணக்கூடாது. லக்ஷ்யா, உள்ள மஸ்க்மெலன் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு வாமா. அப்படியே ஒரு நைஃப் இருக்கும், அதையும் கொண்டு வா. சரிம்மா, நான் போய் கொண்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாக்கா. மஸ்க்மெலன் ஜூஸ் குடிக்க தான் நான் வெயிட் பண்றேன். ஆமா, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். அம்மா, மஸ்க்மெலன் கொண்டு வந்திருக்கேன். போதுமானு பாருங்க. சரி லக்ஷ்யா, இது ஃபர்ஸ்ட் டைம் தானே, சும்மா கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம இன்னும் நிறைய பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கட் பண்ண மஸ்க் மெலன் எல்லாமே இதில் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். லக்ஷ்யா, உள்ள சர்க்கரை டப்பா இருக்கும், எடுத்துட்டு வாமா. நான் உனக்கு முதலையே சொல்ல மறந்துட்டேன். இப்போ சர்க்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா மஸ்க் மெலன் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கும். ஹை, இதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டி, அந்த ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம ஊருக்கு, ட்ரிப்புக்கு, பிக்னிக் எங்கே போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதில் ஜூஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸரை எப்படி க்ளீன் பண்ணுறது? லக்ஷ்யா சொல்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி நம்ம இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு மிக்சரை ஆன் பண்ணி விட்டுறலாம். அப்போ இது தானாகவே க்ளீன் ஆகிக்கும். அப்புறம் நம்ம இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. சரி, இப்போ நம்ம அந்த ஃப்ளாஸ்க்கை பார்க்கலாம். ஆமா மீனா, இனிமேல் ஊருக்கெல்லாம் போறதுன்னா அந்த ஃப்ளாஸ்க்ல நிறைய ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போயிடலாம். பசங்க வழியெல்லாம் குடிக்கலாம். ஆமாம், இதை தூக்கிட்டு போகவும் ஈஸியாக இருக்குது. நம்மளே வீட்டில் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இந்த மூடியை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஜூஸ் எல்லாம் ஊற்றிடலாம். அப்புறம் ப்ரெஸ் பண்ணால் வெளியே ஜூஸ் வரும். அம்மா, இந்த ஜூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன். என்னது, ஜூஸில் தண்ணி ஊற்றிட்டியா? இப்போ டேஸ்ட்டே கம்மியாக தான் இருக்கும். பரவாயில்லம்மா, எல்லாருக்கும் பத்தாதுல்ல, அதனால தான் ஊற்றுனேன். கொடுங்க, ஜூஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஹை, இந்த ஜூஸ் டேஸ்டியாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கு. ஆமாம், இந்த ஜூஸ் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கு. நம்ம இப்போ திரும்ப ஜூஸ் பண்ணலாம். லக்ஷ்யா, ஜூஸ் குடிச்சுக்கிட்டே என்னவையும் அம்மாவையும் மறந்துட்டீங்க. எங்களுக்கு பாருங்க, நீங்க கொடுக்கவே இல்லை. இந்த ஜூஸ் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா பண்ணிக்கலாம். அப்பா, நாளைக்கு மார்க்கெட்ல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க. இனிமேல் டெய்லி நம்ம ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். சரிம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய்.